எந்த நீதியும் இல்லாம அநீதியை செய்து கொண்டு, அதன் சற்று முன்னாள் வரை மற்றவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு, பாவத்தை செய்து கொண்டு, அக்கிரமத்தை செய்து கொண்டு, தவறான வார்த்தைகளை பேசிக்கொண்டு நீதி இல்லாம இருந்துச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா கர்த்தருடைய பந்தியிலே வந்து பங்கு பெறுவீங்க? எப்படி சாபம் நம்ம வாழ்க்கையை விட்டு போகும்? கர்த்தருடைய சாபம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போகும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. திருவிருந்து எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு யோகியதை தேவை. எல்லாராலும் முடியாது. குடிங்க, குடிச்சிட்டு வெளியே நில்லுங்க. உண்மையில கர்த்தர் வேதனைப்படுகிறார். பாவத்தை செய்துட்டு, தலைநாள் வர அக்கிரமத்தை செய்துட்டு, மீறி நடந்துக்கிட்டு எவ்வளவு தைரியமாக வந்து திருவிருந்தை எடுக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமும் சரீரமும், அந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் எவ்வளவு அநீதியாக செய்து கொண்டு எடுத்தா உங்க வாழ்க்கையில வியாதி விட்டு போகாது என்று வசனத்திலே பார்க்கிறோம். அநேக நபர்கள் மரிச்சு போயிருக்காங்க என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இன்று நம்முடைய பாவங்களின் நிமித்தம் தேவனை எவ்வளவு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எவ்வளவு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் ஏன் இந்த வார்த்தைகள் நிமித்தம் பேச வேண்டும்? நான் நல்லதாய் கண்டு பரிசுத்தமாய் படைத்ததான என் ஜனங்கள் மறுபடியும் மடங்கி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மறுபடியும் மடங்கி வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசுவின் சுவிசேஷத்தை குறித்து பார்த்தால் லூக்கா 10:9வது வசனம் சொல்லுகிறது, அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது. இன்று இந்த உலகத்தில் நடக்கிறதான எத்தனையோ சம்பவங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறது. எத்தனையோ இடங்களிலே கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், இதோ நான் வருகிறேன் என்று. செவி கொடுக்க வேண்டிய காலம். உங்க வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளை மாற்றி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு தானே அழைக்கிறார். காலை முதல் இரவு வரை குடித்து, காலை முதல் இரவு வரை பாவம் செய்து, காலை முதல் இரவு வரை போனிலே வேலை பார்த்து கொண்டு பாவத்திற்கு அடிமைப்பட்டு தகாத சினிமாக்களை, தகாத பிலிமுகளை பார்த்து கொண்டு இருக்கிறதான உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சம்பாதித்தீங்க? குடித்து என்ன சம்பாதித்தீங்க? பாவத்தை செய்து என்ன சம்பாதித்தீங்க? அக்கிரமத்தை செய்து என்ன சம்பாதித்தீங்க? நீதியாய் வாழுங்க, உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர்